வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மே 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ரேவதி, ரோஹிணி, நம்ம சுவாதி எல்லாருமே சேர்ந்து தாத்தா சேதுபதியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. சேதுபதி தாத்தா தன்னோட பேத்திங்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மாடி வாங்கம்மா என்னோட பேத்திங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பேத்திங்க தாத்தாவை பார்த்ததோட ரொம்ப சந்தோஷப்பட்டு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றாங்க. அப்ப பாட்டி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, தாத்தா உங்களை எப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறோம், எங்க தாத்தா போயிருந்தீங்க? அதுக்கு தாத்தா சொல்றாரு, அம்மாடி நான் வந்துட்டு காசிக்கு போயிருந்தேம்மா, அதான் என்னால சீக்கிரம் வர முடியல, என் மேல கோச்சுக்காதீங்க. அதான் இந்த தாத்தா உங்க எல்லாரையுமே பார்க்க இங்க வந்துட்டாங்க. அம்மாடி கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட நம்ம குடும்பம் எல்லாமே ஒண்ணு சேர போகுது அப்படின்னு. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, ஆமா தாத்தா, அதோட இங்க வாங்கல, ரேவதிக்கு வந்துட்டு இப்போதைக்கு பழைய ஞாபகங்கள் இல்ல. சோ அவகிட்ட நம்ம கொஞ்சம் பார்த்துதான் வந்துட்டு பேசணும். அவகிட்ட பழைய விஷயங்கள் எதையும் ஞாபகப்படுத்துற மாதிரி பேசிடக்கூடாது. அவளுக்கு நம்ம ரொம்ப கட்டாயப்படுத்தி பழைய ஞாபகங்களை கொண்டுட்டு வந்தா அவளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம கொஞ்சம் அவகிட்ட பேசும் பொழுது பார்த்துதான் பேசணும். அப்போ தாத்தா சொல்றாரு, சரிம்மா நான் அவகிட்ட பார்த்தே பேசுறேன் அப்படின்னு நேரா ரேவதி கிட்ட, அம்மாடி ரேவதி வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதே நேரத்துல ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோவை பார்த்ததும் ரேவதிக்கு ஷாக் ஆகுது. நம்ம எம்டி சார் இங்க என்ன பண்றாரு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு தாத்தாவை பார்த்துட்டு தாத்தா அப்படின்னு சொல்ல நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, என்ன இது, இவரு வந்துட்டு நம்ம தாத்தாவா தாத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு, இவரு ஒருவேளை இவங்களோட சொந்தக்காரவங்களா இருப்பாங்களோ அப்படின்ட்டு. அப்ப ரேவதி நேரா அவங்க தாத்தாவை பார்த்து, தாத்தா இவரு என்னோட எம்டி சாரு, இவரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. அப்ப தாத்தா சொல்றாரு, அம்மாடி இவரு வந்துட்டு எனக்கு சொந்தக்காரவங்க, உனக்கு ஒரு முறையில மாமா முறை வரும். இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அப்படியா தாத்தா? அப்ப தாத்தா சொல்றாரு, ஆமாமா இவரும் நமக்கு சொந்தக்காரவர் தான், நான் பாக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தேன், அதான் வந்திருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அப்படியா தாத்தா அப்படின்ட்டு. நேரா ஹீரோவை பார்த்து, எம்டி சார் நீங்களும் எங்களுக்கு சொந்தக்காரவங்க அப்படின்னு என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல, அம்மா கிட்டே இந்த விஷயத்த பத்தி உடனே சொல்லணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. ரேவதி சொல்றாங்க, சரிங்க அப்படின்ட்டு நேரா அவங்க தாத்தாவை பார்த்து, தாத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாத்தா உங்களை பார்த்ததுக்கு, சரி வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு போயிட்டு உட்காடுறாங்க. ரேவதி சொல்றாங்க, தாத்தா இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு பரிமாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பரிமாறுறாங்க. தாத்தா வந்துட்டு சாப்பிட்டு முடிக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் மறுபடியும் சோஃபால வந்து உட்காடுறாங்க. அங்க வந்ததும் தாத்தா சொல்றாரு, உங்க எல்லாருமே ஒத்துமையா பார்த்ததுக்கு எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, நிம்மதியாவும் இருக்கு. உங்க யாரையுமே நான் பார்க்க முடியாம போயிருவணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துச்சு. இப்போ நீங்க எல்லாரும் என்ன வந்து பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, தாத்தா ஏன் தாத்தா இப்படி பேசுறீங்க? கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட நம்ம குடும்பம் ஒண்ணு சேர போகுது. இது மாதிரி உங்க பேரனை தான் வந்துட்டு அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம குடும்பம் எப்பவும் போல ஒண்ணு சேரும் தாத்தா. அப்ப தாத்தா சொல்றாரு, ஆமாமா அதுவும் எப்ப நடக்கும் அப்படின்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் ஈஸ்வரி என்னை மன்னிச்சு அவ என் பேரனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, தாத்தா கூடிய சீக்கிரம் அம்மா வந்துட்டு இந்த கல்யாணத்தை நடத்துவாங்க, இந்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும் தாத்தா, நீங்க கவலைப்படாதீங்க. தாத்தாவும் சரிம்மா அப்படிங்கிறாங்க. அப்புறமா சாப்பிட்ட முடிச்சுட்டு சோஃபால பேசிட்டு இருந்ததோட ரேவதி சொல்றாங்க, சரிங்க தாத்தா வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க எல்லாரும் கிளம்புறோம் அப்படின்ட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க. தாத்தாவும் சரிம்மா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க போனதும் நம்ம ரோஹிணி நேரா ரேவதி கிட்ட, ரேவதி உன் எம்டி சார் உனக்கு ஒரு வகையில மாமா முறையில வருமா, அவரை கல்யாணம் பண்றதுல எந்தவித தப்பு இல்ல, நீ வீட்டுல இருக்கிற அந்த மருதுவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா நீ இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். ரேவதி சொல்றாங்க, அக்கா எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு பத்திரிக்கை வரைக்கும் அடிச்சாச்சு, எப்படிக்கா டக்குன்னு மாத்த முடியும், சும்மா இருக்கா அப்படின்ட்டு. ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு உன் மனசுல
அந்த வீட்டுல உள்ள கார்த்திக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லை அப்படின்னு நல்லாவே தெரியுது. உனக்கு உன்னோட எம்டி சாரை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்படியே அப்பட்டமா தெரியுது. அப்படி இருக்கையில நீ இல்லை அப்படின்னு சொல்றதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அக்கா, அம்மாவோட விருப்பம் தான் என்னோட விருப்பம். நான் கண்டிப்பா அம்மாவோட விருப்பத்துக்கு எதிரா எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு. உடனே ரோகிணி சொல்றாங்க, சரிடி, இதுக்கு மேல நான் உன்னை எந்த விதத்திலையும் கட்டாயப்படுத்தல அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அக்கா, இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். தயவு செஞ்சு இந்த குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு வழியை தான்க்கா பார்க்கணும். மத்ததை எதுவுமே யோசிக்க கூடாதுக்கா. உடனே அவங்களும் சரிடி, உங்ககிட்ட இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா, சரிக்கா வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்துல நம்ம தாத்தா வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, பேராண்டி, எங்க என் பேத்திங்களை கடைசி வரைக்கும் பார்க்க முடியாம போயிருமோ அப்படின்னு எனக்கே ஒரு பக்கம் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா என் பேத்திங்களையும் கூட்டிட்டு வந்துட்டு என் கண்ணு முன்னாடி காமிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, தாத்தா, நீங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை நான் நிறைவேற்றாம இருப்பேனா? இங்க பாருங்க தாத்தா, நீங்க நினைச்ச மாதிரி இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும். அதே மாதிரி ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்துடும். ரேவதியும் நானும் சந்தோஷமா வாழ்வோம். இது கூடிய சீக்கிரம் நடக்கும் தாத்தா. இதை கேட்டதும் தாத்தாவும் சரியா பேராண்டி அப்படிங்கிறாங்க. அப்புறமா வீட்டுல வந்துட்டு ஈஸ்வரியும் அந்த வில்லியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு சாத்தி இருக்கு. அப்போ வீட்டை திறந்துகிட்டு உள்ளார வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள யாரையுமே காணும். அப்போ ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இங்க உள்ள எல்லாரும் எங்க போனாங்க, எங்கேயுமே காணுமே அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அதான்க்கா எனக்கும் தெரியல, எல்லாரும் எங்க போயிருப்பாங்க அப்படின்ட்டு. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. வந்துட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, அம்மா, உங்க பொண்ணு எங்க போனாலும் பாத்துக்க சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கீங்கல்ல, உங்க பொண்ணு வந்துட்டு அந்த சேதுபதியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, இந்த வீட்டுல உள்ள எல்லாருமே போயிருக்காங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. என்ன சொல்ற அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமாமா, எல்லாரும் இப்ப அங்க போயிட்டு தான் நேரா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம கோவமாகுது. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எல்லாரும் அங்க போயிருப்பாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் கூட அவங்க யாரும் மரியாதை கொடுக்கல அப்படின்னு தானே அர்த்தம். வரட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, இந்த வீட்டுல வர வர உனக்கு யாருமே மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விடக்கூடாதுக்கா. எப்படி வந்துட்டு நம்ம கிட்ட கேட்காம அங்க போயிருப்பாங்க. வரட்டும், அவங்க கிட்ட நம்ம கேட்போம் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, அவங்கள்ட்ட கேட்டே ஆகணும். வரட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோவத்துல நின்றுகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ராஜா எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க எல்லாரும் வரதை பார்த்துட்டு ஈஸ்வரி, ஒரு நிமிஷம் எல்லாரும் நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ராஜா எல்லாரும் நிக்கிறாங்க. நின்னுட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அந்த சேதுபதியோட வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு யாரு தைரியம் கொடுத்தது? என்கிட்ட சொல்லாம போயிருக்கீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, யாருக்கிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படின்னு நீ நினைக்கிற? நம்ம பொண்ணுங்க தாத்தாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க, அதனால நான் கூட்டிட்டு போனேன். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீங்க எல்லாரும் போயிருக்கீங்கல்ல, அப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொடுக்குற மரியாதை அவ்வளோதானா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ரோகிணி சொல்றாங்க, அம்மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? தாத்தா உடம்பு சரியில்லாம இருக்காரு. அவரை இந்த மாதிரி நேரத்துல போய் பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க பண்றதுதாம்மா ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதும் செம்ம கோவப்படுறாங்க ஈஸ்வரி. நேரா ரேவதியை பார்த்து, அம்மாடி ரேவதி, நீ ரூமுக்குள்ள போ, கொஞ்ச நேரம் வீட்டுல உள்ளவங்க கிட்ட பேசணும். ரேவதி கேக்குறாங்க, அம்மா, அவங்க கிட்ட நீ என்னம்மா பேச போற அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, நீ ரூமுக்குள்ள போ, நான் இவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ரேவதி வந்துட்டு சரிம்மா அப்படின்ட்டு நேரா ரூமுக்குள்ள போனதோட ஈஸ்வரி கேக்குறாங்க, ரேவதிக்கு இப்போதைக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவளுக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை அப்படிங்கிறத பயன்படுத்தி நீங்க இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு. ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, உன் பேச்ச இப்படியே கடைசி வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு,
அப்பா வந்துட்டு நம்ம பொண்ணுங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. மாப்பிள்ளை கிட்ட விஷயத்த சொல்லியிருக்காரு. சரின்னு என் பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு அங்கே போனேன். என் பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போனதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, தப்பு இருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கணும்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீ கண்டிப்பாக அனுமதி கொடுத்துருப்பியா? நீ அனுமதிச்சிருக்கவே மாட்ட, அங்கே போகவே கூடாது அப்படின்னு பெரிய சட்டம் பேசியிருப்ப. அதனால தான் உன்கிட்ட சொல்லாமல் நம்ம பொண்ணுங்களை அங்கே கூட்டிகிட்டு போனேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவீங்க? அப்போ இதே மாதிரி கோவில் கும்பாபிஷேகத்துக்கும் நான் அனுமதி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நீங்கள் போயிட்டு அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துவீங்க அதானே அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்கிறாரு, ஈஸ்வரி, எங்கள் அப்பாவுக்கு ஒரு அவமானம் கூட நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். அப்படி இருக்கையில் எங்கள் அப்பா கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தலைன்னா உயிரே விட்டுருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கையில் எப்படி நான் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகாமல் இருப்பேன்? நீ என்னடா எடுத்தாலும் சரி, நான் கண்டிப்பாக கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு அப்பாவுக்கு எந்தவித அவமானமும் இல்லாமல் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி முடிப்பேன். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. உன்னால் என்னை தடுக்கவும் முடியாது. உடனே ஈஸ்வரிக்கு செம்ம கோவம் வருது. ராஜா அந்த இடத்துலேருந்து போகிறாரு. ராஜா போனதோட நம்ம வில்லி சொல்கிறாங்க, பாத்தியாக்கா எப்படி பேசிட்டு போகிறத? மாமா இந்த மாதிரி பேசுவாரா அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவரு இப்படி பேசுறவரே கிடையாது. அவரை இப்படி பேச வச்சு வேடிக்கை பாக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் யாரு தெரியுமா காரணம்? அந்த சேதுபதியும் அந்த டிரைவர் பயலும் தான். அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு தான் இப்படி மாமா பேசிக்கிட்டு இருக்காரு. அக்கா, எனக்கு என்னமோ அப்படி நடக்கிறத பார்த்தா கண்டிப்பா வந்துட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்த போறாங்க அப்படின்னு தான் தோணுது. உடனே நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, விடமாட்டேன் சந்திரா, ஒரு காலம் அந்த விஷயம் நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, பட் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த போறாங்க அப்படின்னு தான் தோணுது. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க கோவில் கும்பாபிஷேகத்தை டைவர்ட் பண்ணி உன் பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடலாம் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி நடக்க போறது இல்லை அப்படின்னு தான் தோணுது. என்னக்கா பண்ண போற அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, நான் பாத்துக்கிறேன். அவர்கிட்ட கூப்பிட்டு சத்தியம் வாங்க போறேன். அப்படி அவர் சத்தியம் பண்ணாதான் கண்டிப்பா அவர் போக மாட்டாரு அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா நீ சொல்றது சரி, அப்படி பண்ணாதான் மாமா போகாம இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ராஜா வந்துட்டு நேரா ரூமுக்குள்ள போனதும் சரியான கோவத்துல இருக்காரு. ஈஸ்வரி வர வர பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. அவ இஷ்டத்துக்கு நம்மள அத்தனை பேருக்கு முன்னாடி இப்படி கேள்வி கேட்கிறா அப்படின்ட்டு. அப்ப மயில அந்த இடத்துக்கு வந்துட்டு, மாமா என்னாச்சு மாமா? அப்ப அவரை சொல்றாரு, பாத்தீங்களா மாப்பிள்ள எப்படி பேசுறா அப்படின்னு. தான் பேத்திங்களை பார்க்க முடியலையே அப்படின்னு அப்ப ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அதனால மாப்பிள்ளைகிட்ட விஷயத்த சொல்லியிருக்காரு. உடனே மாப்பிள்ளையும் நம்மள வர சொல்லியிருக்காரு. இது வந்து தப்பாமா? ஏன் தான் அந்த ஈஸ்வரி இப்படி பண்றா? அதுக்கு மயில சொல்றாரு, மாமா உங்களுக்கே தெரியாதா அத்தை எதனால இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு? இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமா? இப்ப கூடவே இருக்காங்களே சந்திரா, அவங்கதான் காரணம். அவங்கதான் அத்தை கிட்ட கண்டதையே சொல்லி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருக்கட்டும், எத்தனை நாள் இப்படி பண்றாங்க அப்படிங்கறத நம்மளும் பாத்துருவோமே, நீங்க கவலைப்படாதீங்க மாமா அப்படின்ட்டு. அதுக்கு ராஜா சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள, சீக்கிரம் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சுட்டு ரேவதியோட கல்யாணத்தையும் நடத்தி முடிக்கணும். அதுதான் இப்ப நடக்கும்னு தெரியல. அதுக்கு மயிலு சொல்றாரு, மாமா கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் மாமா அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்போ மயிலும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க தாத்தா கிட்ட, தாத்தா உங்க பேத்திங்களை பாத்தீங்களே இப்ப சந்தோஷமா? தாத்தா சொல்றாரு, பேராண்டி எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடைசி காலத்துல என் பேரன் பேத்திகளை பார்க்க முடியாம போயிருங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா என் பேரன் பேத்திகளை பாக்குறதுக்கு என் பேரனா இருந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க தாத்தா, நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, கோவில் கும்பாபிஷேக வேலைகளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் ஆக்சசரிஸ்
₹5 10 வரைக்கும் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next story.